சென்னையை அடுத்த செம்மஞ்சேரி ஏரியில் இருந்து உபரி நீர் திறப்பால் வெள்ளம் புகுந்த பகுதிகளில் இருந்து மீட்கப்பட்ட மக்கள் முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். அது குறித்த தகவல்களை நமது செய்தியாளர் சுப்பிரமணியனிடம் கேட்கலாம். சுப்பிரமணி, நீங்க இருக்கக்கூடிய செம்மஞ்சேரி முகாம்ல தற்போது எவ்வளவு மக்கள் தங்க வைக்கப்பட்டிருக்காங்க? தற்போது நான் நின்று கொண்டிருக்கும் இடம் செம்மஞ்சேரியில் இருக்கக்கூடிய அரசு துவக்கப்பள்ளி. இந்த மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்கள் இந்த முகாமில் தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள். முதல் கட்டமாக இந்த முகாமில் கிட்டத்தட்ட 300க்கும் மேற்பட்டோர் தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள். அந்த மக்களுக்கு மருத்துவ வசதிகள் செய்து கொடுப்பதற்காக சுகாதாரத்துறை சார்பில் மருந்துகள், அதாவது நோய் தடுப்புக்கான மருந்துகள் தயார் நிலையில் வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த முகாமில் வழங்கப்பட்டு வருகிறது. அதே போல டெங்கு காய்ச்சல் நோய் தடுப்பதற்கான நிலவேம்பு கசாயமும் இந்த மக்களுக்கு வழங்கப்பட்டு வருகிறது. சுகாதாரத்துறை சார்பில் கிட்டத்தட்ட 2-3 நாட்களுக்கு முன்பாக இந்த முகாம் தொடங்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இது வழங்கப்பட்டு வருகிறது. 24 மணி நேரமும் செயல்படக்கூடிய இந்த மருத்துவ முகாம் இது. அது மட்டுமல்லாமல் இந்த பகுதியில், அதாவது இந்த பள்ளியில் கூட சில இடங்களில் மழை தண்ணீர் தேங்கி இருக்கிறது. அந்த பகுதியிலும் சுகாதார சீர்கேடு ஏற்படாமல் இருப்பதற்காக சுகாதாரத்துறை சார்பில் பல்வேறு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. மேலும் இந்த அரசு துவக்க பள்ளியில் 5 அறைகள் இருக்கிறது. இந்த 5 அறைகளிலும் கிட்டத்தட்ட செம்மஞ்சேரி பகுதியில் வசிக்கக்கூடிய எழில் நகர், அதே போல ஜவஹர் நகர் பகுதி மக்கள் இந்த முகாமில் தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள். தங்களுடைய வீடுகள், பொருட்கள், உடைமைகள் என அனைத்தையும் இழந்துவிட்டு இந்த பகுதியில் நிர்கதியாக இருக்கிறார்கள். இவர்களுக்கு உரிய உதவிகளை தற்போது மாநகராட்சி அதிகாரிகள் வழங்கி வருகிறார்கள். இதே போல இந்த பகுதியில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு நோய் பாதிப்பு ஏற்படாமல் இருப்பதற்கான தக்க நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டு வருகிறது. மேலும் இதே பகுதியில் மேலே இருக்கக்கூடிய சில அறைகளும் இருக்கிறது, கீழேயும் 2 அறைகள் இருக்கிறது. இந்த அறைகள் முழுவதுமாக இந்த பாதிக்கப்பட்ட மக்கள் இங்கே தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள். காலை வேளையிலும் மாலை வேளையிலும் அதே போல மதிய வேளையிலும் உணவு மாநகராட்சி சார்பில் உணவு வழங்கப்பட்டு வருகிறது. தற்போது இந்த பாதிக்கப்பட்ட மக்கள் நம்மோடு ஒருவர் இருக்கிறார். நாம் அவரிடம் பேசலாம். சார் வணக்கம் சார். உங்களுக்கு எந்த அளவுக்கு இந்த மழையால பாதிப்பு ஏற்பட்டது சார்? பெரும்பளவு தண்ணி சார். எங்க ஏரியால பாத்தீங்கன்னாக்கா நைட்டு 3 மணிக்கெல்லாம் தண்ணி ஏறிடுச்சு. மார்பளவு தண்ணி, வீடுங்கெல்லாம் மூழ்கிடுச்சுங்க. ஒரு மேக்னெட்டு, பொருள், துணிமணி எதுவுமே எடுக்க முடியல. முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் வந்துட்டோம். அதுக்கப்புறம் போட்டு வச்சு மீட்டாங்க. இப்போ தற்போது தமிழக கூடத்தில் தங்க வச்சிருக்காங்க, சாப்பாடுலாம் கொடுக்குறாங்க. மற்றபடி உணவு எல்லாம் வந்துச்சு. துணிமணி இல்லை, எங்களுக்கு ரேஷன் கார்டு, ஓட்டர் ஐடி எதுவுமே இல்லை, எல்லாமே போச்சு. இதுக்கப்புறம் ஒன்று வாங்குறது ரொம்ப கஷ்டம் எங்களுக்கு. கவர்மெண்ட்டாக எங்களுக்கு பார்த்து நிவாரணம் கிடைக்கணும். இந்த ஓட்டர் ஐடி, ரேஷன் கார்டுலாம் கிடைத்து ஆவணம் செய்யணும் சார். நான் ரொம்ப கஷ்டம். எங்களுக்கு தண்ணி போகிறது வழியே இல்லை. எங்கள் ஏரியா பார்த்தீங்கன்னா வெள்ளக்காடாக இருக்குது, சுத்தமாக மூழ்கிடுச்சு. கவர்மெண்ட் தான் எங்களுக்கு நல்ல ஒரு நிவாரணம் எங்களுக்கு கிடைக்கணும். எத்தனை நாளா உங்க ஏரியால தண்ணி தேங்கி இருக்குது, நடவடிக்கை எடுத்துட்டு இருக்காங்க? எங்க சில அடிகள் பட்டிருக்கு. பட்டிருந்தாலும் வந்தனால 2-3 நாள் சாப்பாடு நல்ல மாதிரி போடுறாங்க. சாப்பிட்டு கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்கும். இது மேல எங்களுக்கு இன்னும் எங்களுக்கு நிவாரணம் எதாவது பண்ணணும். எங்க வீட்டு பொருளுங்க நிறைய அழிஞ்சு போச்சு. நாங்க வச்சிருந்த அரிசி, பருப்பு, எங்களுடைய பொருட்கள், நாங்கள் யூஸ் பண்ற பொருள் அனைத்தும் நாசமா போச்சு. எங்களுக்கு நீங்க தான் பார்த்து எதனா பண்ணி நல்ல முறையாக பண்ணி கொடுக்கணும். குழந்தைங்க அந்த குழந்தைங்களாம் இழுத்துன்னு வர வண்டியில் எனக்கு காலில் அடிபட்டு கால் எல்லாம் ரொம்ப பாதிச்சுப்பட்டுக்குது. எல்லாமே பார்த்து பண்ணியிருக்கோம் சார். தம்பி தமிழரசன், இந்த முகாமில் கிட்டத்தட்ட 300க்கும் மேற்பட்டோர் இருக்கிறார்கள். அதாவது எழில் நகர் மற்றும் ஜவஹர் நகர் பகுதி மக்கள், மழையால் பாதிக்கப்பட்ட மக்கள் இந்த பகுதியில் தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள். இவர்களது பகுதியில் மழைநீர் வடிகால் சரியாக பொருத்தப்படவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டை அவர்கள் முன்வைத்திருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் மழை தேங்கி இருக்கக்கூடிய பகுதிகள் முழுவதுமாக தண்ணீரை வெளியேற்றுவதற்கு மாநகராட்சியினர் தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் அவர்கள் முன்வைத்திருக்கிறார்கள். இவர்களுக்கு மாநகராட்சி சார்பில் உரிய முறையில் உணவு வழங்கப்பட்டு வருவதாகவும் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். தமிழரசன்.